10ல 35 36 37னா அப்ப 12ல 85 86 87. டேய் நீ ஐஏஎஸ்டா. என்னப்பா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 70 மார்க் வாங்க நானே ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன். உங்க பையன் ஜஸ்ட் பாஸ். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா மேடம்? அது ஓ தலையெழுத்துப்பா. நீ வேணா பாரு, என் பையன் ஐஏஎஸ் ஆவான். மயிராவன் எனக்கு தெரியாது அவனை பத்தி. ஐயோ அவன் ஃபெயிலா இருப்பாயா. நீ வேணா பாரு, என் பொண்டாட்டி என்னங்க அப்படியே கத்திக்கிட்டு ஓடி வருவா. அப்பதான் உனக்கு தெரியும். சொன்னால என்னங்க நம்ம பையன் ஐஏஎஸ்ங்க. எது ஐஏஎஸ்? நம்ம பையன் 10th பாஸ்ங்க. தேங்க்ஸ்ண்ணா. என்னங்க இனிமே நம்ம பையனை எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறோம்? என்ன மார்க்? சொல்லுங்க. மார்க் அங்க முக்கியம். என்ன மார்க்? கூட்டி கழிச்சு பார்த்தா 200 வருங்க. என்னடா பண்ண? நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 35 மார்க்க வாங்கிட்டு இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்கான். அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மயிறு வேற. சரோ இவன் படிச்சதெல்லாம் போதும், இனிமே இவன் படிக்க தேவையில்லை. அந்த கடவுளை பார்த்து ஏதோ இவனை பாஸ் பண்ண வச்சுட்டாரு. நாளையில இருந்து அவனை பேக்கரிக்கு வேலைக்கு வர சொல்லு. இந்த ஆளுக்காவது கொஞ்சம் உதவியா இருக்கு. எங்க லூசா வைக்க மாட்டீங்க? டேய் வாடா பாத்துக்கலாம். நீங்க என் புள்ளைய படிக்க வைக்கலனாலும் எனக்கு என் புள்ளைய படிக்க வைக்க தெரியுங்க. டேய் போல வாடா. வாடா லூசா வரது. இந்த உலகத்திலே இவ ஒருத்தி தான் இவனை நம்புறா. ஸ்கூல் பிரின்சிபலே இவனை நம்ப மாட்டாங்க. கிடையாது மேடம், உங்க பையன் மாதிரி தருதலைக்கு இங்க இடம் கிடையாது. என்ன வார்த்தை மேடம் சொல்லிட்டீங்க? முத என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. such a blessing. உங்களுக்கு அவன் எப்படி பொக்கிஷமோ எங்களுக்கும் அவன் பொக்கிஷம் தான். அதே மேடம் அன்னைக்கு ஏதோ அட்மிஷன் தாக்க அப்படி சொல்லிட்டேன், சாரி. ஆனா இப்போ உங்க பையனுக்கு சீட் இல்ல மேடம். எப்ப மேடம் இது கழுத்துல போடுறதா இல்ல கையில போடுறதா? மேடம் கல்யாணம் ஆகி பல வருஷத்துக்கு எங்களுக்கு குழந்தையே இல்ல மேடம். கோயிலா போய் தவம் இருந்து 5 வருஷமா இதெல்லாம் மேடம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. மேடம் நீங்க இன்னைக்கு என்ன டிராமா பண்ணாலும் உங்க பையனுக்கு சீட்டு கிடையாது. மா நீ எப்படிமா சீட் வாங்க? மோசமான ஆளுமணி ஆனா. டேய் இங்கெல்லாம் இப்படிதான்டா இருக்கணும். உங்க அப்பாவெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றேன்னு நினைக்கிற? அம்மா கிட்ட எப்பவுமே ஒரு பாட்டில் இருக்கும். ஏய் பிரவீன், எனக்கு ஒரு டவுட்ரா. ஏன்டா உனக்கு சீட்டே தர மாட்டேங்கிறாங்க? மா நான் ஒண்ணுமே பண்ணலமா, எல்லாரும் சேர்ந்து வேறமே என்ன கார்னர் பண்றாங்க. ஒண்ணுமே பண்ணாத பையனை ஏன்டா கார்னர் பண்ண போறாங்க? மா நான் தான் சொல்றேன்ல என்ன கார்னர் பண்றாங்க. இதே மாதிரி பேசினா வீட்டு விட்டு வெளிய போய்டுவாங்க. ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு சவுண்ட கொடுத்துட்டு இருக்க. சத்தியமா எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் இத பாரு. இத புடி. உங்க அம்மா கல்யாணத்தப்போ நான் நகை போட்டாலும் போட்டாங்க. எப்ப எல்லாம் நீ என் கூட சண்டை போடுறியோ அப்ப எல்லாம் அதை எடுத்துட்டு போய் அடமான வச்சிடுறேன். மீட்டு வரணுமா நானு? இது எடுத்துட்டு வரலன்னா உன் அம்மா கறி வேற. முதல்ல அவளை போடுறேன். தாய் கடவுள். தின்றா தின்னு. ஏங்க குழந்தை சாப்பிடும் போது அப்படி சொல்லாதீங்க. இதா குழந்தை? டேய் சும்மா சீட்டு கிடைச்சிருச்சுன்னு திமிரலே சுத்திட்டு இருக்காத. ஒழுங்கா படிக்காம நீ இதே மாதிரி உன்னை பெத்துட்டு வா அப்ப நல்லா இருக்கனாடா. ஓகே போயிட்டு